سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச் சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை விட்டும் நாம் விலகுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லா தபாரக்கல்லா, நீங்க எல்லாம் இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கூட்டமா நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். மபுரூக் பாரக்கல்லா ஃபீக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏசி அந்த அளவுக்கு சரியில்லாம சூடா தான் இருக்குது. இதுலயும் நீங்க உட்கார்ந்து கேட்கறது, இதை தாண்டி நீங்க 25ல பாத்தீங்களாக்க இன்னும் ஏசி சுத்தமா வேலையே செய்யல, இன்னும் கடுமையா இருந்துச்சு. உண்மையிலே நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவீங்க, நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா மாஷா அல்லா மாஷா அல்லா, மபுரூக் மபுரூக் அல்ஃபு மபுரூக் பாரக்கல்லா ஃபீக்கும் பாரக்கல்லா ஃபீக்கும் பாரக்கல்லா ஃபீக்கும். அவ்வளவு ஆர்வமா நீங்க எல்லாம் கேட்டீங்க. அதுக்குண்டான கூலிகளை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் இம்மையிலை மறுமையிலை நிரப்பமா முழுமையாக அல்லாஹ் தரட்டும் என்கிற அந்த துவாவோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். மாஷா அல்லாஹ், நம்ம ஹாஃபிஸா என்னைக்குமே ரொம்ப அழகா இல்லையா, தப்பு இல்லாம தடுமாற்றம் இல்லாம அழகா தெளிவா ஓதுவாப்புல. இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தியா இல்லையா, இன்னைக்கு இன்னும் அழகா மாஷா அல்லாஹ். அப்படியே அதுல எனக்கு ஒரு குரான் நான் ஹாஃபிஸா மனப்பாடம், கிராமர் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அவர் ஓதும் போது அர்த்தம் எனக்கு புரியும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் இடையில கூட பாத்ரூம் போறதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை, முழுசா நிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் நான் பயான் செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் ஏதாச்சும் பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சு வந்தா தான் நான் தெம்பா பேச முடியும். அதுக்காக போனேன். அவருக்கு ஹாஃபிஸாவுக்கு அவருடைய குரல் வளம், அவருடைய மனநல சக்தி, அவருடைய பொருளாதாரம், அவருடைய ஆரோக்கியம் எல்லாத்திலையும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் அப்படிங்கிறதோடு சில சகோதரர்கள் கீழே நின்று பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு 27 குர்ஆன் முடிக்கலையோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம பள்ளிவாசலை பொறுத்தவரை 29ல முடிப்போம், சரியா? இன்னைக்கு 27 ஜுஸ முடிச்சு 28 ஆரம்பிச்சு சுமார் ஒரு 1/2 ஜுஸு கிட்ட போயிருச்சு. ஒரு 2.5 ஜுஸு பாக்கி இருக்குது. 28ல ஒரு பாதி, 29 30 பாக்கி இருக்குது. 29வது இரவுல என்ன செய்வாரு, குர்ஆனை முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு தலைப்புக்குள்ள வந்துடுறேன். தலைப்பு என்ன? ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை விட்டும் விலகுவோம் என்பது தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லயே மிகப்பெரிய முதல் பாவம் எது என்று சொன்னால், எதான் பெரிய பாவம்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, விபச்சாரம் பண்ணுவதை விட, குடிப்பதை விட, வட்டி வாங்குவதை விட வர என்னமெல்லாம் பெரிய பாவங்களோ அந்த எல்லா பெரிய பாவங்களையும் முதல் பெரிய பாவம் என்பது
ஷிருக்கு செய்வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷிருக்குங்கிறத எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றத நான் சொல்லிப்புட்டு அப்புறம் ஷிருக்குன்னா என்ன, எப்படியெல்லாம் மக்கள் இன்னைக்கு ஷிருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை விட்டு எப்படி விலகி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பானா மாட்டானா? அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் எது என்று சொன்னால் எந்த பாவம்? ஷிருக்கு செய்யறது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஷிருக்கு பண்ணிய நிலையில் மௌத்தா போயிட்டா மன்னிக்க மாட்டான். இடையில அவர் திருந்தி அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டா அதுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அவர் ஷிருக்கை அங்கீகரித்த நிலையில், ஷிருக்கை சரிகண்ட நிலையில், ஷிருக்கை செய்த நிலையில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவரை ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மன்னிப்புங்கிற பேச்சே இல்லை என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிருக்கு என்ற அந்த பாவத்தை மாத்திரம் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மன்னிக்கப்படவே செய்யாதே. அவன் நாடினால் நீங்கள் செய்த வேறு பாவங்களை மன்னிப்பான், வேறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் ஷிருக்கை நீங்கள் செய்துவிட்டால், அதே நிலையில் நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரே பாவம் எந்த பாவம் தான்? ஷிருக்கு பண்றதா என்பதற்கு இந்த ஆயத்து முதல் சான்று. ரெண்டாவது நீங்க பாத்தீங்களாக்க முஸ்லிம்கள் நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க நரகத்துக்கே போயிருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்கல்ல, அதன் காரணமாக நரகத்துல தண்டிச்சிட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? ஈமான் கொண்டிருந்தாங்கல்ல, கொஞ்ச நஞ்ச அமல்கள் செஞ்சிருந்தாங்கல்ல, அதுக்காக நரகத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? விடுதலை செய்வான், செஞ்சு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. ஆனால் ஒருவர் ஷிருக்கு செய்து விட்டால் அவர் மீது எது ஹராமாக்கப்பட்டு விட்டது? சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அவர் நிரந்தரமாக நரகத்திலேயே தங்குவார். சொர்க்கம் என்ற பேச்சே இல்லை, சொர்க்கத்தின் வாடையை கூட அவரால் நுகர முடியாது என்றும் நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? அல் ஜன்னah, ஜன்னத்தை அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அந்த ஷிருக்குங்கிற அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த மாபாவத்தை செய்துவிட்டால் அவர் மேல ஜன்னத் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். நிரந்தரம் எங்க தங்குவாரு? நரகத்துல தான் தங்குவாரு அப்படிங்கிறது இந்த ஷிருக்கை பற்றிய 2வது செய்தி. 3வது பாத்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும், நம்ம நன்மைகள் செஞ்சா ஒரு பக்கம் நன்மைகள் பதிவு செய்யப்படும், பாவங்கள் செஞ்சா இன்னொரு பக்கம் என்ன செய்யும்? பாவங்கள் பதிவு செய்யப்படும். இதுதான் அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அல்லாஹ் இப்படிதான் செய்வான். ஆனால் எந்த ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட்டால் அந்த பாவத்துக்காக அல்லாஹ் நன்மை என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான். பாவத்துக்காக அல்லாஹ் நன்மையை அழிக்க மாட்டான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அந்த கொலைங்கிற குற்றம் இருக்குமே தவிர அதுக்காக அவ்வளவு நன்மைகள் செய்தானா இல்லையா, அது என்ன செய்யாது? அழிக்காது. வட்டியே வாங்கினா, விபச்சாரமே பண்ணான், புரியுதா? விபச்சாரமே அவன் பண்ணியிருந்தாலே விபச்சாரம் பண்ணிருக்கிறாங்கிற அந்த குற்றம் பதிவு செய்யப்படுமே தவிர அதுக்கு முன்னால அவ்வளவு இபாதத்துகள் லிஸ்ட் இருக்கு பாருங்க, நன்மை லிஸ்ட், அந்த நன்மை லிஸ்ட் என்ன செய்யப்படாது? அழிக்கப்படாது என்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே பாவத்தை ஒருவன் செய்துவிட்டால் அவன் அதற்கு முன்னால் செய்த அவ்வளவு நன்மைகளும், அவன் தொழுத தொழுகைகள், வைத்த நோன்புகள், கொடுத்த ஜகாத்துகள், கொடுத்த சதகாக்கள், செய்த ஹஜ்ஜிகள், செய்த உம்ராக்கள், அனைத்து நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. ஒரு பாவம் அனைத்து நன்மைகளையும் அழிக்கும் என்று சொன்னால் அது எந்த பாவம்? ஷிர்க் என்ற பாவமாக இருக்கிறது என்பதையும் நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின்
88வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். வலவ் அஷ்ரகு, அவர்கள் ஷிர்க் செய்தால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அனைத்து அமல்களும் அனைத்து நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ஷிர்க்குங்கிற அந்த பாவத்தை செஞ்சுட்டா அதுக்கு முன்னால கோட்டை கோட்டையாக நன்மைகளை கட்டி வச்சிருந்தாலே அம்புட்டு என்னவாகிறேன், அழிஞ்சு போயிரும், அல்லாஹ் அழிச்சிருவான். நன்மைகளை அழிக்கக்கூடிய மாபாவம் எதுவாக இருக்கிறது, ஷிர்க் பண்ணுவதாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே அகில உலகத்தின் அருள்கொடையாக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், லயின் அஷ்ரக்த ல யஹபதன் அமலுக வலா தகூனன்ன மினல் ஹாசிரீன். சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லயின் அஷ்ரக்த, நபியே நீங்களே இணை வைத்தாலும். யாரை பற்றி பேசுகிறான், நபியை கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீங்களே இணை வைத்தாலும் ல யஹபதன் அமலுக, நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டு விடும். யாரை பார்த்து பேசுறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீங்களே இணை வைத்தாலும், இணை வைக்க மாட்டாங்க, ஷிர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஷிர்க் பண்ணினால் ல யஹபதன் அமலுக, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டு விடும். வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒரு பக்கம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத முதல் பாவம் எதுவாக, ஒரே பாவம் எதுவாக இருக்கிறது, ஷிர்க்காக இருக்கிறது. இரண்டாவது சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய பாவம் எதுவாக இருக்கிறது, ஷிர்க்காக இருக்கிறது. மூணாவது நம்ம செஞ்ச நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் எதுவாக இருக்கிறது, ஷிர்க்குங்கிறத. இதெல்லாம் நானா சொல்லல, நான் ஒவ்வொன்றையும் சூரா நம்பரு, சூரா பேரு, ஆயத்த நம்பரு சொல்லிருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குர்ஆன் எடுத்து பார்த்தாலும், எந்த தர்ஜுமா, எந்த மொழிகளை எடுத்து பார்த்தாலும் இதான் நீங்க பார்க்க முடியும். புரியுதா? அது மட்டும் இல்லாம ஒரு ஹதீஸையுமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7532வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து கேட்பாங்க, ஐயு தம்பின் அக்பர் இன்தல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் அக்பர் பாவம், அக்பர்னா என்ன, மிகப்பெரியது, கபீர்னா பெருசு, அக்பர்னா என்ன, மிகப்பெரியது, மிகப்பெரிய அக்பர் பாவமாக, முதல் அக்பர் பாவமாக எது இருக்கிறது என்று ஒரு சஹாபி கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அன் ததுஉ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வஹுவ ஹலகக, அவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்ம படைச்சது யாரு, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். அவன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்த அவன் அல்லாஹ்வை மட்டும் கடவுளாக நம்பாமல், அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் இன்ன ஒருத்தனை வணங்குகிறானா இல்லையா, இன்ன ஒருவனை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகிறானா இல்லையா, அப்படி ஆக்குவதுதான் ஒருவன் செய்யக்கூடிய பாவங்களில் முதல் பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு கோவப்படுறான், இந்த அளவுக்கு ரோசப்படுறான்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸையுமா புகாரிய பதிவு பண்ணுவாங்க. ஒரு சஹாபி, அதாவது இது சொல்றதுக்கு முன்னால ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் நம்முடைய மனைவி ஒருத்தவங்கிட்ட பேசுறாங்க, போறாங்க, வர்றாங்க, அதெல்லாம் அசால்ட்டா விட்டுருவோம் இல்லையா. ஆனால் ஒருத்தருடைய மனைவி இன்னொரு ஆணோடு விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா? மனைவி அடுத்த ஆள் பக்கத்து வீட்டு ஆணோடு போயிட்டா என்று சொன்னால் எந்த ஒரு ஆணாவது அதை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நம்ம மனைவியை நாம் படைத்தோமா? இல்லை. நாம் பெற்றெடுத்தோமா? இல்லை. சிறு வயதில் வளர்த்தோமா? இல்லை. ஒண்ணுமே நம்ம பண்ணல. நம்ம மனைவின்னு எப்ப ஆனாங்கன்னு சொன்னா திருமண ஒப்பந்தம். திருமணத்துக்கு முன்னால அவங்க யாரோ நம்ம யாரோ. அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் என்ன உறவு ஏற்பட்டு விட்டது? கணவன் மனைவி என்கிற உறவு ஏற்பட்டு விட்டது. அந்த உறவுக்கு பிறகு
நம்ம படைக்கல, நம்ம பெக்கல, சின்ன வயசுல ஒண்ணுமே பண்ணல. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த உறவு ஏற்பட்டுச்சு. அந்த உறவுல என் மனைவி எனக்கு மட்டும்தான் மனைவியா இருக்கணும், வேற யாருக்கு மனைவியா இருந்துடக்கூடாது. அப்படி இருந்து விட்டால் என்னால் கோபம் தாங்க முடியாது, ஆத்திரம் தாங்க முடியாது, ரோஷம் தாங்க முடியாது. இன்று நாம் ரோஷப்படுகிறோம் இல்லையா, கோபப்படுகிறோம் இல்லையா? இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூத்த ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபாக்கள் மூத்த ஒரு சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅத் பின் உபாதாங்கிற சஹாபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவியோடு ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டால், அதை என்னுடைய கண்களில் நான் பார்த்து விட்டால், கண்ட இடத்துல அப்படியே கொலை செஞ்சிருவேன். இந்த சஹாபி சொல்றாரு, என் மனைவியோட ஒருத்தன் தப்பு பண்ணா நான் கண்ணுல பார்த்துட்டா நான் என்ன செய்வேன், அங்கனையே கொலை பண்ணுவேன். சொல்ற இந்த சஹாபி யார்கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாட்ட இப்படி சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனா அகையரு மின்க, நான் உன்னை விட ரோசக்காரனாக இருக்கேன். நீ இவ்வளவு கோபப்படுறிய, இவ்வளவு ரோசப்படுறிய, நான் உன்னை விட ரோசக்காரனாக இருக்கிறேன். அல்லாஹு அகையரு மின்னி, அல்லாஹ் என்னை விட ரோசக்காரனாக இருக்கிறான், என்னை விட ரோசக்காரனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று சொன்னால், அவனால் படைக்கப்பட்ட அடிமைகள் மனிதர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் எதையும் வைத்து விடக்கூடாது. அப்படி அவருக்கு நிகராக ஒருவனை வைத்து விட்டால் அல்லாஹ் மாதிரி ரோசப்படுறது, அல்லாஹ் மாதிரி கோபப்படுறது வேற யாரும் பட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸை பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல ஷிர்க் தான் என்ன முதல் பெரிய பாவம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதுல நான் ஷிர்க் ஒவ்வொரு ஷிர்க்கா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஷிர்க், அது ஷிர்க், அது ஷிர்க், நான் லிஸ்ட் இன்ஷால்லா உங்க கையில கொடுத்துறேன். முதல் ஷிர்க் என்ன என்று சொன்னால் தர்காவிற்கு செல்வது. முதல் ஷிர்க் என்ன, தர்காவுக்கு போறது. இந்த புனிதமான மாசத்துல, இந்த புனிதமான ரமலான் மாசத்துல பிறை 15ஓ 16ஓ ஞாபகம் இல்ல, இந்த நத்தரசா வலியுல்லா தர்கா இல்லையா, அந்த தர்காவுல பாத்தீங்களாக்க இந்த புனிதமான மாதத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறதா இல்லையா, வலிஞ்சிச்சா இல்லையா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். தர்காக்கு போறது முதல் ஷிர்க். தர்காக்கு போறது முதல் ஷிர்க். அதை ஏன் ஷிர்க்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல அவுலியாக்களை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா தர்காக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா இவங்கெல்லாம் அவுலியாக்களே மறுக்கிறாங்க, அப்படி குற்றச்சாட்டு வச்சிருவாங்க, அவுலியாக்களை மதிக்காதவங்க, அவுலியாக்களை கண்ணியப்படுத்தாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு அவுலியா தெரியும், எங்களுக்கு அவுலியான என்ன, வலியுன் என்று சொன்னால் நண்பர், நேசர் என்று பொருள். வலியுன் என்ற ஒருமையின் பன்மை என்ன என்று சொன்னால் அவுலியா, நேசர்கள், நண்பர்கள் என்று பொருள். அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பது பொருள். அவுலியாவை பற்றி நம்ம அவுலியாவை எல்லாம் மறுக்கல, அவுலியாவை மறுக்கல, அவுலியாவை அல்லாஹ்வுக்கு நிகரா வைக்கிறாங்கல, அவுலியாவை கொண்டு போய் ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, அதை என்ன செய்யறோம், அதான் மறுக்கிறோம், அதான் இஸ்லாமும் மறுக்குது. அவுலியாவை பற்றி குர்ஆன் பேசுகிறார். திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 62 முதல் 64 வரை, 10ல 62, 63, 64 ஆகிய 3 வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அவுலியாக்களை பற்றி பேசுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அலா, கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த எச்சரிக்கை செய்வோமா இல்லையா, அந்த எச்சரிக்கை செய்கின்ற வார்த்தை தான் அலா. அங்கங்கே குர்ஆன் ஓதும்போது அலா அலா ஒரு வார்த்தை வரேன். அந்த அலான்னு சொன்னா கவனமா கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்லுவான். அலா, நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பொறுத்தவரை லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. யாருக்கு பயப்பட தேவையில்லை, யாருக்கு கவலைப்படையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவுலியாக்கள் யார் என்று சொன்னால் 2 தகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் அவுலியாக்கள். அவுலியான்னு சொன்னா அவர் மௌத்தாப் இருக்கணும், கபரு பெருசா கட்டிருக்கனே, சுத்தி தர்காவை கட்டிருக்கனே, அங்கே உருசு சந்தனக்கூடு அந்த மாதிரிலாம் பண்ணினாத்தான் அவர் உள்ள இருக்காரு. பத்தியலா அந்த அடக்கத்தை கபருக்குள்ள அவர் அவுலியான்னு தப்பா இருக்கிறாங்க. அல்லாஹ் பேசுகிறான், உங்கள்கிட்ட 2 தகுதி இருக்கிறாங்க.
ரெண்டு தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் யாரு அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எந்த ரெண்டு தகுதிகள்? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். யாருக்கெல்லாம் ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறதோ அல்லது அதிகமாக இருக்கிறதோ அவர்களும், வகானு யத்தகூன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ, ஈமான் இருக்குதுல, ஈமான் உள்ளவங்களே, தக்குவா இருக்குது பாத்தீங்களா, தக்குவா உள்ளவங்களே எல்லாரும் யாரு? எல்லாரும் யாரு? அவுலியாக்கள். இப்படி நான் சொல்றது யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நீங்க எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் ஈமான் மட்டும் பத்தாது, வேற என்ன வேணும்? தக்குவா வேணும். ஈமானும் தக்குவாவும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே அவர்கள் மாத்திரம் அவுலியாக்கள் அல்ல, அவர்களை தாண்டி எவ்வளவு இன்னைக்கு நடமாடக்கூடிய அவுலியாக்கள் யாரெல்லாம் ஈமான் இரையச்சம் அதிகமாக இருக்கிறதோ எல்லாரும் அவுலியா. நான் கேட்கிறேன், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா அவுலியா இல்லையா? அவுலியா தானே இல்லையா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா இல்லையா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா இல்லையா? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா இல்லையா? இமாம் புகாரி அவுலியா, இமாம் முஸ்லிம் அவுலியா, புரியுதா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவுலியா. ஆனா நீங்க பாத்தீங்களாக்க இவங்களுக்கெல்லாம் பெருசா கபூர் இருக்காது, இவங்களுக்கெல்லாம் கபூர் பெருசா இருக்காது. இவங்க கபூர்ஸ்தானை சுத்தி தர்கா இருக்காது. இவங்க கபூர்ஸ்தான்ல உருசு, கந்தூரி, கொடியேற்ற அதெல்லாம் இருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நம்ம ஊர் இந்த இந்தியா இருக்கு பத்தியலா, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய சில நல்லவர்கள் உதாரணமாக நம்ம திருச்சியை வச்சு பார்த்துக்கங்க. நத்தர்ஷா அவுலியா, அப்படித்தானே? நத்தர்ஷா வலியுல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. நீங்க நத்தர்ஷா வலியுல்லாவுடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க அவர் இறை நேசர், அவர் மக்களுக்காக தாவா செஞ்சாங்க, தாவா பணிக்காக வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க, சிரமப்பட்டாங்க, தியாகம் செஞ்சாங்க என்று வரலாறு பேசுகிறது. கவிஞர் நந்தலாலா தெரியும் உங்களுக்கு இல்லையா? கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஊரும் பெயரும் என்று ஒரு புக்கு போட்டிருக்கிறார். கவிஞர் நந்தலாலாவுடைய அந்த ஊரும் பெயரும் அதுல திருச்சியை பத்தி பேசுகிறார். திருச்சியில எப்ப இஸ்லாம் வந்துச்சு, முக்கியமான இடங்கள் என்ன, நத்தர்ஷா வலியுல்லா தர்கா எப்ப வருது, அந்த வலியுல்லா எப்ப வந்தாங்க, அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தொகுத்து அந்த கவிஞர் நந்தலாலா போடுறார். அதுல சொல்றாரு, அது மட்டும் இல்ல மத்த நூல்களை நீங்க படிச்சு பார்த்தாலாக்க இந்த நத்தர்ஷா வலியுல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி 220ல எப்ப பிறந்துக்கிறாங்க? ஹிஜ்ரி 200. இன்னைக்கு நேற்று இல்ல, ஏறக்குறை 1800 ஆண்டுகளுக்கு முன்னால், 1200 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க பிறந்துக்கிறாங்க. ஹிஜ்ரி 220 என்பது யாருடைய வரலாறுன்னு சொன்னா இமாம் புகாரியுடைய காலகட்டம். யாருடைய காலகட்டம்? இமாம் புகாரியுடைய காலகட்டம். இமாம் புகாரி பிறந்தது ஹிஜ்ரி 194. ஹிஜ்ரி 194. நத்தர்ஷா வலியுல்லா பிறந்தது எப்ப? 220. அப்ப ஏறக்குறை 26 வருஷம் கழிச்சு பிறந்துக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஏறக்குறைய சமகாலம் இல்லையா? அப்ப இந்த கொஞ்சம் ஒரு 26 வருஷம் வயசுல குறைஞ்சவரு அவங்கள வரலாறு படிச்சு பார்த்தாலாக்க இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அவங்க பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அதில் திருச்சிக்கு என்ன பண்றாரு, வெளிநாடுகள்ல இருந்து தாவா, அது ஒரு பெரிய ஒரு மார்க்க மேதை பிரச்சாரகர். மக்களுக்கு ஷிர்க்க சொன்ன எந்த வலி உள்ளா ஷிர்க்கு கூடாதுன்னு சொன்னாரோ அந்த வலி உள்ளாவுக்கு தர்காவை கட்டி வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, ஷிர்க்கு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த வலி உள்ளா வந்தார்ல, நீங்க இவங்க எல்லாம் இந்த நத்தர்ஷா வலி உள்ளாவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நாகூருடைய ஷாவுல் ஹமீது வலி உள்ளாவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏர்வாடியுடைய இப்ராஹிம் வலி உள்ளாவாக இருந்தாலும் சரி, இவங்க வரலாறுகள் எல்லாம் படித்து பார்த்தோமாக இவங்க எல்லாம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தின் மேதைகள், மார்க்கத்தின் பிறைய பிரச்சாரர்கள். இவங்க எல்லாம் இப்படி வந்துக்கிறாங்க. இவங்களுக்கும் தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க வரல படிச்சு பார்த்தீங்களாக்க தர்கா இவங்களுக்கு மட்டும் கட்டல, அவங்க வந்தாங்கல்ல வாகன கழுதையில வந்திருப்பாங்கல்ல, அந்த கழுதை மூத்தாப்பு இருக்கேன், கழுதைக்கும் தர்கா இருக்கிறது. குதிரையில வந்திருப்பாங்க, குதிரைக்கு தர்கா இருக்கிறது. யானையில வந்திருப்பாங்க, யானைக்கு தர்கா இருக்கிறது. உதாரணமாக பொட்டல் புதூர் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல் புதூர்ல என்ன இருக்குது,
யானைக்கு தர்கா, யானைக்கு தர்கா. அங்கிட்ட உள்ள ஒரு அவுலியா அந்த யானையில வந்தாரு, அந்த யானை மூத்தா போயிருச்சு, அந்த யானைக்கு வந்து பெருசா தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. குதிரைக்கு எங்க ஊர்களை பத்தி பார்த்தீங்களாக்க குதிரைக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் யானை குதிரை எல்லாம் அது கிடையாது. புரியுதா? மத்த இவங்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் அவுலியாக்கள் மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்க என்று வரலாறு பேசுது. அதனால தான் நம்ம எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்போம். நிறைய பேருடைய பேர் வந்து நைனா 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 முகமது, நைனா முகமது என்று பேர் வைத்திருப்பார்கள் இல்லையா? இப்ப ஏன் பேர் வந்து அலி அக்பர், எங்க வாப்பா பேரு நைனா முகமது, எங்க வாப்பா பேர் என்ன நைனா முகமது. அது மாதிரி கலந்தர் கலந்தர் பேர் வைப்பாங்க, கலந்தர் நவாஸ் கான், கலந்தர் அப்துல் காதர், கலந்தர் பேர் வைப்பாங்க. நீங்க தமிழ் வரலாறு இஸ்லாமிய வரலாறையும் சேர்த்து படிச்சு பார்த்தீங்களாக்க இந்த நெய்னாக்கள் யார் தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பெரிய ஒரு மார்க்க மேதை ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுகிறாரா இல்லையா, அந்த பெரிய ஒரு மேதைக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஆலிம்சா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நெய்னாக்கள். நீங்க நெய்னானா யாருன்னு சொன்னா பெரிய பெரிய அஜரத்து, நம்ம ஊர் லோக்கல் பாஷையில சொல்லணும் சொன்னா பெரிய அஜரத்து சின்ன அஜரத்து. பெரிய அஜரத்து எல்லாம் அவுலியாக்கள், பெரிய அஜரத்து செய்வாங்க அவுலியாக்கள். சின்ன அஜரத்துலாம் யாரு? நெய்னாக்கள். நெய்னாக்கள் அந்த பெரிய அஜரத்துக்கும் சின்ன அஜரத்துக்கு ஹிதுமத் செய்வாங்கல்ல, சேவை செய்வாங்கல்ல, அவர்கள் எல்லாம் கலந்தர்கள். பெரிய மார்க்கத்துக்காக சேவை செய்வாங்க, மார்க்கத்துக்காக உதவி செய்வாங்க. அவங்க எல்லாம் மார்க்கத்துக்காக உதவி செய்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவுலியான் இஸ்லாத்துல இருக்குது. அது மாதிரி நெய்னாக்கள் அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க, கலந்தர்கள் உதவி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அவுலியாக்களுக்காக தர்கா கட்டி வைக்கிறாங்கல்ல, அது வந்து முதல் ஷிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா தர்கா கட்டக்கூடாது ஷிருக்குன்னு நான் சொல்லல. இதுக்கு முதல் ஹதீஸ் இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 1765வது ஹதீஸ பதிவு பண்றாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸ்ஸல் குபூர் வ ஐ யக்உத அலைஹி வ யுப்னா அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்களில் பூசப்படுவதை தடுத்தார்கள். செங்கல் கட்டி பூச்சி பூசுறாங்கல்ல, நார்மலா அந்த கபூர்ல மண்ணால வச்சு கொஞ்சம் பெருசாக்கி விட்டு வரணுமே தவிர செங்கல் வச்சு சிமுனு வச்சு பூச்சி பூசுறாங்கல்ல, அப்படி பூச்சி பூசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஒண்ணு. இரண்டாவது வா யகூத அலைஹா, அந்த கபருக்கு மேலே உட்காருவதை தடுத்தார்கள். மூணாவது வா யுப்னா அலைஹி, அந்த கபூரை சுத்தி கட்டடம் கட்டுறாங்கல, தர்காக்கள்ங்கிற பேர்ல அந்த கபூரை சுத்தி கட்டடம் கட்டுறாங்கல, அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம எல்லாம் மூத்தா போனா நம்ம கபரு சாதாரணமா மண்ணை வச்சு கொஞ்சம் மேல குமிச்சு வச்சிருப்பாங்க, இதான் நம்ம கபரு. ஆனா அவுலியாவுடைய கபரை போய் பாத்தீங்கன்னாக்க அதுல செங்கல் வச்சு சிமெண்ட் பூசி அதுக்கு மேல பூச்சி பூசி அதுக்கு மேல போர்வைய போட்டி அதுக்கு மேல மாலைகளை போட்டு பூக்களை போட்டு வச்சுக்கிறாங்களே. ரசூல்லா வந்து பூச்சி பூசுறதையே தடுத்தாங்க, அதுக்கு மேல பில்டிங் மாதிரி கட்டி பூச்சி பூசுறாங்களே அதையே ரசூல்லா, நீங்க புகாரிய முஸ்லிம படிச்சு பார்க்கலாம், தமிழ்ல இருக்குது படிச்சு பார்த்துக்கலாம், அதையே ரசூல்லா தடுத்தா ஹதீஸ் வருது. நம்ம நீங்க பூச்சி பூசுறதை தடுக்கிறீங்களா? நான் பூச்சியும் பூசுவேன், அதுக்கு மேல என்ன செய்வேன், போர்வையும் போத்துவேன், அதுக்கு மேல மாலை தூக்கி வைப்பேன். ரசூலுல்லாவுக்கு சவால் விடுகிறோமே. அப்ப தர்கா கட்டுவதே மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் ஹராம் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து முதல் ஆதாரம். இரண்டாவது பாத்தீங்களாக்க இமாம் அபூதாவூத் அவர்கள் 2042வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்தின் பொழுது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லா தஜஅலு கபுரி ஈதா, என்னுடைய கபரை விழாத்தலமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். என்னுடைய கபரை இந்த கந்தூரி கொடியேற்ற விசேஷம் பண்றாங்கல்ல, ஏன்னா யூத மக்கள் அப்படி பண்ணா, யூத கலாச்சாரம், தர்கா கலாச்சாரம் யாரு கலாச்சாரம், யூத கலாச்சாரம். அத ரசூல்லா பாத்துக்கிறாங்க, ரசூலாவுக்கு தெரியும். அப்ப சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, அந்த யூதர்கள் எப்படி தன்னுடைய நபிமாருடைய கபருஸ்தானை தர்காக்களாக ஆக்கி கொண்டார்களோ, கந்தூரி கொடியேற்றம் உரை சேர்ந்து வைத்துக் கொண்டார்களோ, அதுபோன்று என்னுடைய கபரை நீங்கள் விழாத்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சஹாபாக்கள் சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய கபருஸ்தானை என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது சொல்றாங்க, இதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 435வது ஹதீஸாக 436வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய சக்கராத்தின் பொழுது மூத்தா போறதுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சக்கராத்தின் பொழுது சொன்னார்கள். புகாரியை படிச்சு பார்த்துக்கலாம். நம்பர் என்ன? 435, 436. எல்லா கிதாப் எல்லா புகார்லையும் தமிழ், அரபி, இங்கிலீஷ் எந்த மொழியா இருந்தாலும் நீங்க உங்க போன்ல நீங்க பாத்துக்கலாம். போன்ல பாத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன சக்கராத்ல சொன்னதை சொல்றேன். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வல் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித் யுஹذிரு மா சனஉ. லஅனத்துல்லாஹ் அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. யாரை? அலல் யஹூதி வன் நஸாரா யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்குவானாக. ஏன் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தங்களுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள். புரிஞ்சா? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை எதுவாக்கிட்டாங்க? வணக்கஸ்தலமாக பெருசா கட்டி தர்காவா கட்டி வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக. என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசில சக்கராத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. கோரிக்கையை வச்சுப்புட்டு யார் இப்படி பண்றானோ அவன் அல்லாஹ் அடிக்கட்டும், அல்லாஹ்வுடைய நாசம் வரட்டும் அப்படின்னு சபிச்சுட்டு போனாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப யாரு தர்கா கட்டுறாங்களோ, தர்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, தர்காவுக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 1764வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. தர்காவுக்கு போக கூடாதுங்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த ஹதீஸை இன்னைக்கு நம்ம நாட்டில் அமல் செய்ய முடியாது. இஸ்லாமிய அரசாக இருந்தால் இந்த ஹதீஸ் என்ன செய்யும்? அமல் செய்யும். இந்த ஹதீஸை நீங்க தமிழ்ல பாத்துக்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் நம்பர் 1764 சரியா? அதுல நீங்க பாத்தீங்களாக்கே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 4வது கலீஃபாவா இருந்தாங்கல்ல. ஒரு கலீஃபாவா இருக்கும்போது ஒரு போர்படை தளபதி இருப்பாரா இல்லையா? அவருடைய போர்படை தளபதி யார் என்று சொன்னால் அபூ ஹய்யாஜில் அஸதி. புரியுதா? கலீஃபா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கலீஃபாவுக்கு தளபதி இருந்தாங்கல்ல. தளபதி யாரு? அபூ ஹய்யாஜி அஸதி என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி. அவர்கிட்ட கலீஃபா உத்தரவு போடுறாங்க, லா ததஅ அலல் அர்லி கபுரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு. தளபதி அவர்களே, நீங்கள் ஊராக நீங்கள் செல்லுங்கள். எங்கெல்லாம் தர்காக்கள் காணப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் கபுரை பூமிக்கு மேல உயர்த்தி கட்டிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் உடைச்சி தரமட்டமாக நீங்கள் ஆக்குங்கள். தர்காவை என்ன செய்யுங்க? உடைங்க. தர்காக்கள் உடைக்கப்படட்டும், தர்காக்கள் உடைக்கப்படட்டும். தர்காக்கள் மாத்திரமல்ல, அந்த தர்காவுக்குள் அவுலியா என்கிற பேர்ல கபூரை பெருசா வச்சுக்கிறாங்கல்ல, பூமிக்கு மேல உயர்த்தி கட்டுறாங்கல்ல, அந்த கபூரையும் சேர்த்து நீங்கள் உடைத்து விடுங்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய போர்படை தளபதிக்கு உத்தரவிட்டு சொன்னார்கள். என் அருமை தோழரே, இந்த உத்தரவு நான் மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி உத்தரவிட்டாங்க. நான் இந்த வேலையை செஞ்சேன். ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன உத்தரவிட்டாங்களோ அந்த உத்தரவை நான் உனக்கு விடுறேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த தர்கா கட்டி அந்த சமாச்சாரம், அந்த கலாச்சாரம் இருக்கு பத்திகளா, அது அம்புட்டு முதல் ஷிர்க் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஷிர்க் என்னன்னு சொன்னா சஜதா பண்ணுவது. சஜதா என்பது யாருக்கு மட்டும் பண்ணனே? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சஜதா பண்ணணும். அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு ஒருவர் சஜதா செய்துவிட்டால் அது என்னவா போயிடும்? ஷிர்கா போயிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதையும் நான் சொல்றது எல்லாமே என் கருத்தே கிடையாது. எல்லாமே எங்க பரிசு காலெல்லாம் கால ரசூலுல்லாஹ் படித்தான் சொல்றது. புரியுதா? அப்ப தர்காவில் நீ தர்காவை போய் பாருங்களேன். தர்காவுல போய் சஜதா பண்றாங்கல்ல, தர்கா அந்த அவுலியாவுடைய கபூர் இருக்கு பத்தியா, அவுலியாவுடைய கபூர், அந்த கபூர் கிட்ட போய் என்ன செய்வாங்க? அப்படியே சஜதா பண்ணுவாங்க. யாருக்கு பண்றாங்க? அந்த அவுலியாவுக்காக சஜதா பண்றாங்க. அவுலியாவுக்காக சஜதா பண்ணுவது ஷிர்கா? ஷிர்க் இல்லையா? சஜதா யாருக்கு மட்டும் பண்ணனே? அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல பண்ணனே. அல்லாஹ்வே குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துன் நஜ்ம் இன்னைக்கு அழகா நம்ம ஹாஃபிஸா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சூரத்துன் நஜ்மை இன்றைக்கு ஓதினார். சூரத்துன் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய 53வது அத்தியாயத்தின் 62வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதை பண்ணிவிட்டு சஜதா பண்ண சஜதா திலாவத்து பண்ணார்ல, அந்த சூராவுடைய கடைசி ஆயத்து இந்த ஆயத்து தான். அதை பண்ணி சஜதா திலாவத்து பண்ணாரு. ஃபஸ்ஜுது, நீங்கள் எல்லோரும் சஜதா செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் சஜதா செய்யுங்கள்.
யாருக்காக மட்டும்? லில்லாஹ் லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் சஜதா செய்யுங்கள். அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் எவனுக்கும் எதற்கும் சஜதா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜதா செய்ய என்று அல்லாஹ் சொல்லிருக்க, நம்ம தர்காவுல போய் அவுலியாவுக்கு சஜதா செய்கிறோமே, அது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? ரெண்டாவது, முதல்ல தர்காவுக்கு போறது சப்போர்ட் பண்றது முதல் ஷிர்க். ரெண்டாவது என்ன, தர்காவுல போய் சஜதா பண்றாங்கல்ல அந்த அவுலியாவுக்கு, அது ரெண்டாவது ஷிர்க். மூணாவது ஷிர்க் என்னன்னு சொன்னா, அங்க போய் நின்றுகிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, அவுலியாவே எங்களுக்கு அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க, எங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டாங்க, ஏன்னா நாங்கெல்லாம் பாவிகள், எங்க துவா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், உங்க துவா தான் அல்லாஹ் ஏத்துக்கிறோமா அப்படின்னு சிபாரிசுக்கு போய் அவுலியாவை பிடிக்கிறாங்கல்ல, இது என்ன? மூணாவது ஷிர்க். புரியுதா? இதை செய்ய வேண்டாம், இப்படிலாம் நீங்க டைரக்டா துவா செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன? அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதாரணம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஒரு தப்பு ஒருத்த பண்ணிட்டான், நீதிபதிட்ட போய் டைரக்டா பேச முடியுமா? வக்கீல வைக்கிறாங்கல்ல, அந்த வக்கீல் மாதிரி அவுலியாவும், வக்கீல் மாதிரி என்ன அவுலியாங்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றது இது பெரிய பாவமா இல்லையாங்க? அந்த நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் தப்பு செஞ்சேனா நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியாது. என் வக்கீல் என்னை பற்றி சொல்லுவார், அரசு வக்கீல் அரசை பற்றி பேசுவார். ரெண்டு பேருடைய வாதங்கள், வாத பிரதிவாதத்தை கேட்பாரு. கேட்டு என்ன செய்வாரு? நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாரு. அப்ப நீதிபதிக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாதோ, வக்கீலுடைய வாதங்களை வைத்து தீர்ப்பு சொல்கிறாரோ, அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வக்கீல் அவுலியா சொல்றாரு, அதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லுவாரு. சொல்ல முடியுமா? அதே மாதிரி கேட்கறாங்க, நீங்க சிஎம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க டக்குன்னு சிஎம் பார்க்க முடியாதுல. லோக்கல்ல ஒரு கவுன்சிலரை பிடிக்கணும், ஒரு எம்எல்ஏ பிடிக்கணும், ஒரு மினிஸ்டரை பிடிக்கணும், அப்படிதான் சிஎம் பார்க்க முடியும். அது மாதிரி இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ மாதிரி யாரு அவுலியாங்கிறாங்க. சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாது, எனக்கு சிஎம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு சிஎம் தெரியும். சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாது. அப்ப சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாத மாதிரி நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்வுக்கு என்னைய பத்தி தெரியாது சொல்ல முடியுமாங்க? அப்படி முஸ்லீமா இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு என்னைய பத்தி தெரியாதுங்கிறனால ஒரு எம்எல்ஏ பிடிச்சி, ஒரு KN நேருவை பிடிச்சி அப்படி கொண்டு போய் சிஎம் பார்க்கிறோம் அப்படிங்கிறோமே. அப்ப சிஎம்முக்கு என்னைய தெரியாது, அல்லாஹ்வுக்கு என்னைய தெரியுமா தெரியாதா? என்னைய பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தி யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தனக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கும் போது டைரக்டாக நம்ம துவா செய்யணுமே தவிர, அவுலியாவே சிபாரிசு பண்ணுங்க, அவுலியாவே அல்லாஹ்ட்ட நெருக்கி வைங்க, அவுலியாவே அல்லாஹ்ட்ட கேட்டு தாங்க அப்படின்னு துவா செய்யறாங்கல்ல, அது நாம் செய்யக்கூடிய மூணாவது ஷிர்க். இதையும் நானாக சொல்லவில்லை. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மக்காவுடைய காவிர்கள் அபூ ஜஹில், அபூ லஹப், உக்பா, ஷைபா, மக்காவுடைய காவிர்கள் என்று சொல்கிறோமா இல்லையா, அந்த காவிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பாதவர்களா? அபூ ஜஹில் அல்லாஹ்வை நம்பலையா? நம்பலையா? நம்புனா. அபூ லஹப் அல்லாஹ்வை நம்புனானா இல்லையா? நம்புனா. உக்பா, ஷைபா எல்லாரும் நம்மள மாதிரி அல்லாஹ் நம்புனாங்க, நம்மள மாதிரி அல்லாஹ் நம்புனாங்க. அதை அல்லாஹ்வே குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலையின் சல்தஹும் மன் கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஸக்கர ஷம்ஸ வல் கமர லயகூலுன் அல்லாஹ். ஏதா கொஞ்சம் கதவை சாத்தலாமே, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஏசி நீங்க ஓட்டி விட்டுறாதீங்க. புரியுதா? நாங்களே சூட்ல கஷ்டப்படுறோம். புரியுதா? வலையின் சல்தஹும் மன் கலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்களிடத்தில் நீங்கள் அவர்கள் தான் மக்காவுடைய காவிர்கள், மக்காவுடைய காவிரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், சூரியனை படைத்தவன் யார், சந்திரனை படைத்தவன் யார், நட்சத்திரங்களை படைத்தவன் யார், மழையை பொழிய செய்பவன் யார் என்றெல்லாம் யார்கிட்ட கேட்டு பாருங்க. அபூ ஜஹில் மக்காவுடைய காவிர்கள்ட்ட கேட்டு பாருங்க. கேட்டால் சொல்லுவார்கள், லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமாக இவர்களை எல்லாம் படைத்தது யாரு? அல்லாஹ் தான் படைச்ச. அல்லாஹ் நம்ம சொல்லுவோமா இல்லையா பாய்? அதே மாதிரி அவங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அம்புட்டை. இவங்க மக்காவுடைய காவிர்கள்டா நம்ம ஊர் மாதிரி ராமசாமி கந்தசாமி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பாத. அப்படிலாம் கிடையாது. அவங்க நம்மள மாதிரி அல்லாஹ்வை நம்பியவர்கள். நம்மள மாதிரி அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் காவிர்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எல்லாம் அந்த காலத்து நல்லவங்க இருந்தாங்க, லாத்து மனாத்து உஸ்ஸா, நல்லவங்க. அந்த நல்லவங்களை இந்த மாதிரி அவுலியாக்கள் அவங்க நல்லவங்களை வாழ்ந்தாங்க. அவங்க கபரை பெருசாக்கி தர்காவை கட்டி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு அந்த தர்காவுக்கு போவாங்க. போய் அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்வாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டுப்பட்டு சொல்லுவாங்க, அவுலியாவே
நாங்கெல்லாம் பாவிகள், எங்க துவா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், நீங்க எங்களை அல்லாஹ்ட்ட நெருக்கி வைங்க, எங்களுக்கு அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க என்று அவர்கள் சொன்னார்கள். புரியுதா? டைரக்டாக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாம என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வசீலா மூலமா அல்லாஹ்ட்ட போனாங்க. இப்படி போறதை தான் அல்லாஹ் காஃபிருங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் பேசுகிறான். ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், அந்த மக்காவுடைய காவிர்கள் அந்த அவுலியாக்கள்கிட்ட போனாங்கல்ல, அவுலியாக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல, நாங்க இவங்க அல்லாஹ்வா நம்பல, இவங்கள்ட்ட துவா செய்யல. ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாஹ், இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள், அல்லாஹ்ட்ட பரிஞ்சு பேசுவாங்க, அதுக்காக போய் கேட்கிறோமே தவிர டைரக்டா நாங்க அல்லாஹ்ட்ட கேட்டா எங்களுக்கு முடியாது, இவங்க கேட்டா அல்லாஹ் தந்துருவான் அப்படிங்கிறதுக்காக இவங்கள்ட்ட போறோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைப்பார்கள், எங்களை அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கிறதுக்காக, எங்களுக்காக அல்லாஹ் சிபாரிசு பண்ணி வாங்கி தரதுக்காக நான் என்ன செய்யறோம், இவங்கள்ட்ட போறோம் அப்படின்னு இந்த அவுலியாக்கள்ட்ட போனாங்கல்ல, அப்படின்னு அவுலியாக்கள் டைரக்டா துவா செய்யாம அவுலியாக்கள் மூலமா போனாங்க பத்தியலா, அதனால அவர்கள் எல்லாம் காவிர்களாக போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதல் ஷிர்க் என்ன, தர்காவுக்கு போறது. இரண்டாவது ஷிர்க் என்ன, சஜதா அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக சஜதா செய்வது. மூணாவது ஷிர்க் என்ன, டைரக்டா துவா செய்யாம, டைரக்டா அல்லாஹ்ட்ட துவா செய்யாம அவுலியாக்கள் மூலமா போற பத்தியலா, அது என்ன, மூணாவது ஷிர்க். நாலாவது ஷிர்க் என்னன்னு சொன்னா, குர்பானி என்பது யாருக்கு மட்டும் கொடுக்கணும், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தான் குர்பானி கொடுக்கணும். அல்லாஹ் அல்லாத இந்த நத்ரசா வலியுல்லா தர்காவுக்கு, இந்த வலியுல்லாவுக்கு ஒரு குர்பானி, இந்த பிரான்மலை அவுலியாவுக்கு ஒரு குர்பானி, அப்படி நீங்க கொடுத்தீங்களாக்க என்னவா போயிடும், ஷிர்கா போயிடும். அப்ப இந்த குர்பானி என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தம். இதையும் நான் சொல்லவில்லை, குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா பாய். எப்படி அல்ஹம்து சூரா உங்க எல்லாருக்குமே தெரியுமோ அது மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா இது. இன்னா தைனா தெரியுமா தெரியாதா? இன்னா தைனா கல் கௌதர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானக. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்று சொன்னாரு, அது என்னன்னு தெரியல பாய், நான் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டா என்னை அறியாம எனக்கு இன்னா தைனா சூரா தான் வாயில வருது, புரியுதா அப்படின்றாரு. ஏன்னா அதான் சின்ன சூரா ஓதி ஓதி அந்த சின்ன சூரா இன்னா தைனா சூரா வந்து 108வது சூரா. அந்த சூரா நம்பர் என்ன 108 மறக்க முடியாதுல்ல, ஞாபகத்தில் இருக்கும்ல, அப்ப 108 ஞாபகத்தை வச்சுக்கிறங்க சரியா. அந்த 108 இந்த கௌசர் என்ற சூறாவுல 2வது ஆயத்து இன்னா ஆத்தைனா கால் கௌசர், நபியே கௌசர் என்கிற நீர தடாகத்தை நாளை மறுமையில் உங்கள் பொறுப்பிலே தந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எனவே ஃபஸல்லி நீங்கள் தொழுவுங்கள், லிரப்பிக யாருக்காக, உங்க ரப்புக்காக நீங்கள் தொழுவுங்கள், வன்ஹர் ஆடு மாடுகளை அறுத்து குர்பானியும் கொடுங்கள், யாருக்காக, லிரப்பிக லிரப்பிக உங்க ரப்புக்காக, உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் ஆடு மாடுகளை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. ரப்புக்காக குர்பானி கொடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு ரப்பு அல்லாமல் அவுலியாவுக்காக குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவுலியாவை ரப்புக்கு நிகராக ஆக்கிவிட்டோம். இதுதான் இணை வைத்தலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தாக்க, நான் நேற்று இந்த 25 பயான்ல சொன்னேன், 4 பேர் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க சொன்னான்ல, அந்த அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட 4 பேர்ல ஒருத்தர் பிதாத் பண்றவரே, புரிஞ்சா, இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா மன் ரபஹ லி கைரில்லாஹி, மன் ரபஹ லி கைரில்லாஹி அல்லாஹ் அல்லாத பிறருக்காக அவுலியாக்களுக்காக யாரு குர்பானை கொடுக்கறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, 4வது ஷிர்க் என்ன, குர்பானி. முதல் எதுக்கு திருப்பி கேட்கிறேன், மூளையில வச்சு அடிக்கணும், இனிமே அந்த அந்த தப்பை பண்ணிடக்கூடாது, அதுக்காக சொல்ல வர்றேன். முதல்ல தர்காவுக்கு போறது. 2வது என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாத, அதனால சஜதா பள்ளிக்கூடமா கூடாது, அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா சஜதா பண்ணனே, அல்லாஹ் அல்லாத அடுத்தவங்க வேற யாருக்கும் சஜதா செஞ்சிட கூடாது. 2வது. 3வது என்ன, 3வது என்ன, அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அல்லாஹ் அல்லாத வேற யார் மூலமா கேட்க கூடாது. அதுக்காக பாய் துவா செய்யுங்க பாய் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும், அப்படி செய்யணும். அவுலியாவே எங்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டாங்க, சரியா, துவா செய்யுங்கன்னு சொல்லலாம், துவா செய்யுங்கன்னு சொல்லலாம், நம்ம துவா செய்யலாம், செய்யணும் அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. இந்த அவுலியாவை போய் சிபாரிசு பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்கிறது 3வது ஷிர்க். 4வது ஷிர்க் என்ன,
குர்பானி அல்லாஹ்வுக்கு மட்டும் பண்ணணும், வேற யாருக்கும் பண்ணக்கூடாது. அவுலியாவுக்கு பண்ணா ஷிர்க், அப்படி 4 ஷிர்க். 5வது ஷிர்க் என்னன்னு சொன்னா நேர்ச்சை பண்ணுவது. ஏதாவது ஒன்று நடந்துட்டா, எல்லாம் எனக்கு தேவையில்ல, இது எனக்கு தந்துட்டா நான் உனக்காக ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கறேன், அது ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கறேன், அது நேர்ச்சை. நேர்ச்சை மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? கூடும். அந்த நேர்ச்சை யாருக்காக பண்ணனே? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்காக. யா அல்லாஹ், எனக்கு இந்த தேவை இருக்குது அல்லாஹ், எனக்கு இது வேணும் அல்லாஹ், அல்லது இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ், இதை நீ தந்து விட்டால் அல்லது இந்த கஷ்டத்தை நீ நீக்கிவிட்டால் நான் உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யறேன், குர்பானி கொடுத்து அந்த கறியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றான்ல, ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்றான்ல என்று நேர்ச்சை நேர்ந்து கொள்கிறோமா இல்லையா? இந்த நேர்ச்சை என்பது மார்க்கத்திலே கூட. இந்த நேர்ச்சை யாருக்காக பண்ணனே? அல்லாஹ்வுக்கு மட்டும் பண்ணணும். குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க சூரத்து தஹ்ர் என்று சொல்லக்கூடிய 76வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யூஃபூன பின் நதிரி. நதிர்னா நேர்ச்சை, நதிர்னா நேர்ச்சை. நசர் கர்னா கேள்விப்பட்டது இல்லையோ? இந்த நசர் கரோ சரியா? யூஃபூன பின் நதிரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்தஃபிரா. நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே நதர் பண்ணுவாங்க, நேர்ச்சை பண்ணுவாங்க. அந்த நேர்ச்சை என்ன செய்வாங்க? நிறைவேற்றுவார்கள் என்று பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் நேர்ச்சை பண்ணுமே தவிர அடுத்த ஆளுக்கு பண்ண, அவுலியாவுக்கு பண்ண என்ன போயிறேன்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட பத்தி நேர்ச்சை பண்ணாங்களாம். நேர்ச்சை என்னன்னு சொன்னா, நான் என் பிள்ளைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். நேர்ச்சை என்ன? என் பிள்ளைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அது 2 அவுலியாவுக்கு நேர்ச்சை. ஒரு நம்ம திருச்சிக்காரவங்க தான், நம்ம திருச்சிக்காரவங்க. ஒரு அவுலியா திருச்சி அவுலியா யாரு? நத்தர்ஷா வலியுல்லா. இன்னொரு வலியுல்லா வந்து பிரான்மலை வலியுல்லா. புரிஞ்சா? 2 பேருக்கு நான் நேர்ச்சை பண்றேன், மொட்டை என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ண என்ன சொல்றாங்க, அந்த தெரியாம காலத்துல பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னு சொல்ல பிள்ளைய தூக்கிட்டு போய் இந்த நத்ரசா வலியுல்லா தர்காவுல பாதி மொட்டையை அடிச்சுட்டாங்களாம். புரிஞ்சா? நத்ரசா அவருக்கு போய் பாதி மொட்டையை அடிச்சு விட்டு அப்புறம் மீதி நிறைவேற்றணும்ல, பிரான்மலைக்கு போய் பிரான்மலை அவுலியாவுக்கு என்ன மீதி மொட்டையை அடிச்சேன் பாய் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் அறியாமையில பண்றாங்க, அவ்வளவு மன்னி கேட்டேன். ஆனா இப்படி பண்றோம் பத்தியெல்லாம் இதெல்லாம் அஜர்த்துமார்கள் சொல்லணுங்க. நம்ம எப்படி படிச்சு உங்கள்கிட்ட சொல்றோமோ அது மாதிரி அஜர்த்துமார்கள் நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் பொதுமக்களை பொறுத்தவரை இறையச்சம் உள்ளவர்கள். நீங்கள் எல்லாம் அப்பாவிகள், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்கள். சொல்பவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னால், சொல்லக்கூடிய ஆதாரங்களோடு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லைன்னா நீங்க எல்லாம் தேடி பிடிச்சி தக்குவா பள்ளிக்கு வருவீங்களா? நீங்க தக்குவா பள்ளிக்கு வர்றதுக்கு 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் வந்துக்கிறீங்கல்ல, சிரமப்பட்டு மெனக்கட்டு வர்றீங்கல்ல, ஏசி இருக்குதோ இல்லையோ, சூடா இருக்குதோ கூலா இருக்குதோ உட்கார்ந்து கேட்கறீங்கல்ல, ஏன் கேட்கறீங்க? கரெக்டான மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறத அமல், அதான காரணம். அமல் செய்யணும், அது மூலமா சொர்க்கத்துக்கு போகும், அதான காரணம். அப்ப கரெக்டா சொல்ல வேண்டிய ஆலிம்கள், சொல்ல வேண்டிய இமாம்கள் என்ன செய்யணும்? இது மாதிரி மக்கள்கிட்ட சொன்னா பொதுமக்களை பொறுத்தவரை கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஆனா என்னவோ தெரியல, அந்த அவங்க என்ன பண்றாங்க, ஆலிம் சமார்கள் இதுல குறை வைக்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்கிறங்க. அப்ப 5வது ஷிர்க் என்ன என்று சொன்னால், என்ன 5வது ஷிர்க்? நேர்ச்சை பண்ணுவது. நேர்ச்சை அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் பண்ணனே, அடுத்தவங்களுக்கு நேர்ச்சை பண்ணுவது 5வது ஷிர்க். 6வது ஷிர்க் என்னன்னு சொன்னா, சத்தியம் பண்ற பத்தியலா, சத்தியம் பண்ற பத்தியலா யார் மேல மட்டும் பண்ணனே? அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். குர்ஆன் மேல சத்தியம் பண்ணலாமா? பண்ணலாமா கூடாதா? நாம் பண்ணுகிறோமா இல்லையா? நம்முடைய சமுதாயம் செய்கிறதா இல்லையா? பிரச்சனை என்று வந்துவிட்டால் குர்ஆனை தூக்கிட்டு வா சத்தியம் பண்ணுவோம். அதுலயும் 30 ஜுஸ் குர்ஆன் தூக்கிட்டு வா. இந்த 5 ஜுஸ் 10 ஜுஸ் வெயிட்டா இருக்காதா? எது வெயிட்டா இருக்கேன்? 30 ஜுஸ் குர்ஆனை கொண்டு வா, 30 ஜுஸ் மேல கைய வச்சு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு குர்ஆன் மேல சத்தியம் பண்றாங்க. அது மாதிரி அவுலியாக்கள் மேல என்ன செய்யறாங்க? சத்தியம் பண்றாங்க. தன்னுடைய தாய் தந்தை மேல சத்தியம் பண்றாங்க, பிள்ளைகள் மேல சத்தியம் பண்றாங்க. நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் யார் மேல மட்டும் பண்ணனே? அல்லாஹ் மேல மட்டும் சத்தியம் பண்ணுங்க என்கிற இந்த செய்தியை, அல்லாஹ் அல்லாத பிறர் மீது நீங்கள் சத்தியம் செய்து விட்டால் என்னவாகிறேன்? ஷிர்கா போகிறேன் என்கிற இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 3251வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக. யார் அல்லாஹ் அல்லாத அடுத்தவர்கள் மீது சத்தியம் செய்து விட்டானோ அவன் கண்டிப்பாக என்ன செய்து விட்டான்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதனால தான் அந்த காலத்துல சஹாபாக்கெல்லாம் காபத்துல்லா மேல சத்தியம் பண்ணாங்க. காபத்துல்லா மேல
காபா புனிதமா இல்லையா, மதிப்பு கண்ணியப்படுத்தமா இல்லை. வல் காபாண்டா காபா சத்தியமானாங்க. இத ரசூல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, எப்பா காபா மேல சத்தியம் பண்ணாது, எப்பா அது ஷிர்க்குப்பா. காபாவை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குவது எப்படி சத்தியம் பண்ணுங்க? வரப்பில் காபா வல் காபா என்று காபாவின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்லாமல் எப்படி சொல்லுங்கள்? வரப்பில் காபா, காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக, காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டுமே தவிர எப்படி சத்தியம் பண்ணக்கூடாது? வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்களாக்க குர்ஆன் மேல சத்தியம் பண்றாங்கல்ல, நீங்க குர்ஆன் மேல சத்தியம் பண்ணாம சும்மா சத்தியம் பண்ண சொன்னா பொய் சத்தியம் பண்ணிடுவான், அப்ப நம்மளுக்கு பண்ணி விட்டுருவாங்கல்ல, அப்படி பண்ணிடுவாங்கிற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா குர்ஆனை கொண்டு வந்தா பயப்படுவாரு, குர்ஆன் மேல கைய வச்சா பயப்படுவாரு, அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க? குர்ஆனை கொண்டு போங்க, குர்ஆன் மேல கைய வைக்க சொல்லுங்க. வச்சு அவர் சொல்லனே, இந்த குர்ஆனை இறக்கியவன் மீது சத்தியமாக. யார் மேல சத்தியமாக? இந்த குர்ஆனை இறக்கினானே ரப்புல் ஆலமீன், இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த குர்ஆனை இறக்கிய ரப்பின் மீது சத்தியமாக. எப்படி ரப்பில் காபா என்று சொல்கிறோமோ அது மாதிரி குர்ஆனை இறக்கிய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணலாமே தவிர எப்படி பண்ணக்கூடாது? குர்ஆன் மேல டைரக்டா பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாவது ஷிர்க் இது? 6வது ஷிர்க். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அல்லாத அடுத்த ஆள் மேல சத்தியம் பண்ற பத்தியல அதை பத்தி ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 2679வது ஹதீஸாக, அது மாதிரி 6108வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹி அவ் லியஸ்முத், நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், யார் மேல சத்தியம் பண்ணுங்க? அல்லாஹ்வின் மீது மட்டும் நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள். அவ் லியஸ்முத், அல்லது வாய் மூடி நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 3836வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. குறைஷிய மக்கள், குறைஷிய காபிர்கள் கானத்து குறைஷின் தஹலிஃபு பி ஆபாயிஹா, குறைஷிய மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் மீது சத்தியம் செய்தார்கள். தாய் மேல, தந்தை மேல முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? குறைஷிய மக்கள் சத்தியம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? சத்தியம் செய்ய வேண்டாம் சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே புகாரில 6107வது ஹதீஸ் பேசுகிறது. மன் ஹலஃப மின்கும் பில்லாத்தி வல் உஸ்ஸா ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் உங்களில் லாத்தி மீது சத்தியம் செய்து விட்டாரோ, உஸ்ஸாவின் மீது சத்தியம் செய்து விட்டாரோ, அந்த காலத்து அவுலியாக்கள் புரியுதா? இப்ப நத்தர்சா வலியுல்லா, சாவுல் அஹ்மதி வலியுல்லா, இப்ராஹிம் வலியுல்லா மாதிரி அப்ப உள்ள வலியுல்லா யாரு? லாத், மனாத், உஸ்ஸா. யார் உங்களில் லாத்து மீது உஸ்ஸா மீது இந்த அவுலியாக்கள் மேல சத்தியம் பண்ணிட்டாங்களோ ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார், எனவே அவர் மறுபடியும் கலிமா சொல்லட்டும். புரியுது? அவுலியா மேல சத்தியம் பண்ணா எங்க போயிட்டாரு? இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாரு. திருப்பி அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரட்டேன் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அவுலியா மேல அல்லாத வேற யாரு மேலே சத்தியம் பண்ண கூடாது. இது 6வது. 7, 8ஓடு முடிச்சிடுறேன். புரியுதா? 7வது என்னன்னு சொன்னா, இந்த தாயத்து போடுறாங்கல்ல, தாயத்து போடுறது, இந்த நூல் முடிஞ்சு கட்டிக்கிடுவாங்க. சில பேர் தாயத்து கட்டுவாங்க, அது அந்த காலத்து மாடல். இப்ப நூல் முடிஞ்சு ஒரு காலத்துல கழுத்துல போட்டுக்கிறது, அப்புறம் கையில போட்டுக்கிறது, நம்ம பார்த்து கேட்டுவோம்னு சொல்லிட்டு இடுப்புல கட்டிக்கிறது. இடுப்பை பார்க்க முடியாத, கேட்டுற மாட்டோம்ல, அதனால இடுப்புல கட்டிக்கிறது. இப்படி தாயத்து கட்டி கொள்கிறோமே, நூல் முடிஞ்சு போட்டு கொள்கிறோமே, அது என்ன? 7வது ஷிர்க். ஏன்னா இவங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்தை காட்டுவோம். குர்ஆன்ல சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுல 82வது ஆயத்து, வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த குர்ஆனில் மக்களுக்கு ஷிஃபாவை கொடுத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. ஷிஃபான்னு சொன்னா நூல் முடிஞ்சு போடுறது ஷிஃபா கிடையாது, தாயத்து கட்டுறது ஷிஃபா கிடையாது. எது ஷிஃபா? நீங்கள் ஓதுங்கள், அல்ஹம்து சூராவை ஓதுங்கள், குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுங்கள், பிரப்பில் ஃபலக்கை ஓதுங்கள், பிரப்பின் நாஸை ஓதுங்கள், சூரத்துல் முல்கை ஓதுங்கள், மற்ற சூறாக்களை ஓதுங்கள். குர்ஆன் ஓதுவது ஷிஃபாவே தவிர அது என்ன ஷிஃபா இல்ல,
அதை வச்சு ஒரு குப்பிக்குள்ள வச்சு அடைச்சி உங்களுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அது சிஃபா இல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா தாயத்துங்கிறது மார்க்கத்தில் தெளிவான ஷிர்க். அஹ்மதுடைய ஹதீஸ், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை கட்டி கொண்டார்களோ அல்லது தாயத்தை தொங்கவிட்டுக் கொண்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஷிர்க் பண்ணிவிட்டார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. நீங்க தாயத்தை ஏதாச்சும் ஒரு அஜரத்தை பள்ளிவாசல் ஒரு அஜரத்தை உட்கார்ந்துக்கிட்டு தாயத்தை என்ன செய்வாரு, விற்பாரு. 100 ரூபாய்க்கு ஒரு தாயத்தை 100 ரூபா புரியுதா விற்கிறாரு. என்கிட்ட ஒரு பையன் முன்னால படிச்சான், அந்த பையன் தாயத்தை கட்டியிருந்தான். அந்த பையன்கிட்ட சொல்லி தாயத்தை பையன் சொல்லிவிட்டு பையன் எல்லாம் சொல்லும் போது அந்த பையனே இல்ல அது நீங்களே அந்த தாயத்தை கிளட்டிருங்க அப்படின்னு சொன்னாப்புல சின்ன பையன். நான் தாயத்தை கிளட்டிட்டேன். கிளட்டி விட்டு சொன்ன அந்த பையன்கிட்ட உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமே அப்படின்ட்டேன். சரி அஜரத்தை எடுத்து பாருங்கண்டான். அந்த உள்ளுக்குள்ள எடுத்தா ஒரு பேப்பர் வந்துச்சு பார், வல்லாஹி வல்லாஹி வரப்பில் காபா சொல்றேன், பேப்பர் வந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா 100 டிராவல்ஸ், இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ் போகுது பத்தியலா, டவுன் பஸ் டிக்கெட் பாய், இந்த 100 டிரான்ஸ்போர்ட் இருக்கு பத்தியலா, 100 டிரான்ஸ்போர்ட் டவுன் பஸ் டிக்கெட்டை சுருட்டி உள்ள வச்சு என்ன வச்சுட்டாங்க, 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறான். அதுவும் போன அந்த டிக்கெட் அந்த 5 ரூபா வாங்கி ஃப்ரெஷ்ஷா இருக்காது, போய் அது காலாவதியான டிக்கெட்டா இருக்கேன். அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ற பிசினஸ்லாம் பிசினஸே கிடையாது, புரியுதா? உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்லாம தாயத்தை வச்சு அவ்வளவு பிசினஸ் பண்றாங்களே. பச்சை ஏமாத்து, பச்சை ஃப்ராடுங்க. ஒரு பக்கம் ஃப்ராடு பண்றாங்க, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்றாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இமாம் முன்திரி அவர்கள் தன்னுடைய தர்கீபு தர்ஹீபு ஹதீஸ் கிதாபுல சொல்றாங்க, மன் அகத உக்ததன் சும்மா நஃபத ஃபீஹா ஃபகத் அஷ்ரக, யார் ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சியில் ஊதி ஊதி போடுகிறாரோ அவர் கண்டிப்பாக ஷிர்க் பண்ணிவிட்டார். நீங்க போய் பார்த்தீங்களாக்க பல அஜர்த்துமார்கள் போட மாட்டாங்க, சில அஜர்த்துமார்கள் போடுவாங்க. என்ன செய்வானா, ஒரு கருப்பு கயிறு வச்சிருப்பாரு. அந்த கருப்பு கயிறு 10 ரூபாய்க்கு தான் இருக்கு. 10 ரூபா கருப்பு கயிறு வச்சுக்கிட்டு ஒரு முடியை வச்சுக்கிட்டு ஒரு அல்ஹம்து சூரா ஓதி ஒரு முடிச்சு, புரியுதா? அந்த முடிச்சுக்குள்ள அல்ஹம்து சூரா நிக்குது, அப்ப நம்பிக்கை. அப்புறம் குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதி ஒரு பூன்னு ஒரு ஊது, அப்புறம் என்ன 2வது முடிச்சு, அப்புறம் ஃபலக்க ஓதி 3வது முடிச்சு, ஆயத்துல் குர்சியை ஓதி 4வது முடிச்சு போட்டு இருந்தாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய், புரியுதா? அதுக்குள்ள முடிச்சுக்குள்ள சூரா நிக்குமாங்க, முடிச்சுக்குள்ள ஆயத்து நிக்குமா? அந்த ஆயத்து உங்களுக்கு சிவா, நீங்க ஒழுங்கா ஓதுங்க. நீங்க ஓதுனா தாங்க உங்களுக்கு அல்லாஹ் சிஃபாவை கொடுப்பா. நீங்க ஓதாம இந்த முடிச்சு போட்ட கைத்தை கட்டி வச்சுக்கிறீங்கல்ல, தாயத்தை கட்டி வச்சுக்கிறீங்கல்ல, அது பக்கா ஷிர்க்கே தவிர அது என்ன இல்ல, சிஃபா இல்ல. எத்தனாவது ஷிர்க்கு? 7வது ஷிர்க்கு. இன்றைக்கு கடைசி ஷிர்க்காக, புரியுதா? இன்றைக்கு கடைசி ஷிர்க்காக நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜோசியம் பாக்குறாங்கல்ல, புரியுதா? ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, கைரேகை பார்ப்பது, நியூமராஜி கணக்கு பார்த்து அதை வச்சு பேரிகர்களை மாற்றுவது, அதெல்லாம் என்ன ஷிர்க்கு. குறி கேட்கிறாங்கல்ல, குறி கேட்கிறவனுக்கு நம்முடைய வருங்காலம் தெரியுமா? அவனுக்கு வருங்காலம் தெரியாம தான் நம்மள்ட்ட காசுக்காக வர்றான், புரியுதா? நம்ம காசு தருவோமா மாட்டாமான்னு கூட தெரியாது அவனுக்கு, ஒன்னும் தெரியாது. அவன் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்குவான். அவனுக்கு நல்ல காலம் பிறக்கலையே, அவனுக்கு நல்ல காலம் பிறக்காது, நமக்கு நல்ல காலம் பிறக்குதுங்கிறான். கையை காட்டு, ரேகையை காட்டுங்கிறான். அப்படி இந்த குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, நியூமராஜி கணக்கு பார்க்கறது அதெல்லாம் மார்க்கத்துல இல்ல, அதெல்லாம் ஷிர்க்கு. குறி கேட்கறது ஷிர்க்குங்கிறதுக்கு முதல் ஹதீஸ் என்னன்னு சொன்னா, இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 2230வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் ஆத்தா அர்ராஃபன், யார் ஒரு குறிகாரத்தை போனாரோ, ஃபஸாலஹு அன் ஷைஇன், அவர் சொல்வதை கேட்டார். குறிகாரத்தை போய் குறிகாரர் சொன்னார்ல, அதை யார் கேட்டாரோ, லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 லைலத்தன், அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறிகாரர் சொல்றதை கேட்க தான் செஞ்சா, நம்பல, புரியுதா? சும்மா என்ன சொல்றான்னு பாப்போமே அப்படின்னு கேட்டாரு. குறிகாரர் சொல்றதை கேட்டாரு. அப்படி கேட்டனால அவருடைய எத்தனை நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது? 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸை இமாம் அஹ்மது அவர்கள் 9596வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. யாரு குறிகாரத்தை போய் அவன் சொன்னதை நம்புனாரோ,
ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது அருளப்பட்ட இந்த குர்ஆனை அவர் நிராகரித்து விட்டார். இந்த குர்ஆனை நிராகரித்து மட்டுமல்ல, என்னையும் நிராகரித்து காபிராகி விட்டார் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப குறிகாரன்ட்ட போய் கேட்டு அவன் சொன்னதை நம்புனா அவன் காபிரா போயிட்டான். நம்பாம சும்மா போய் கேட்டான் பத்தியல, அப்படி கேட்டால என்ன, அவனுடைய 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வருங்காலமா தெரியாது. வருங்காலம் யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வருங்கால ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு விருந்துல போய் ஒரு அம்மா ஒரு யூத பெண் விஷக்கறி வச்சால, அந்த விஷக்கறியை சாப்பிட்டாங்கல்ல, ஒரு சஹாபி சேர்ந்து சாப்பிட்டார்ல, மூத்தா போயிட்டாங்கல்ல, அந்த சஹாபி மூத்தா போயிட்டார்ல, புகாரில் 1002வது ஹதீஸா இருக்குது. புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விஷக்கறின்னு தெரிஞ்சிருந்தா போய் சாப்பிட்டு இருப்பாங்களா? சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களே. அதே மாதிரி பாத்தியலாக்க 70 பேரை கொலை செஞ்சாங்கல்ல, கூப்பிட்டு 70 கொலை செஞ்சாங்கல்ல, இவங்க கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரசூல் அனுப்பியிருப்பாங்களா? அனுப்பியிருக்க மாட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே மறைவான விஷயம் தெரியாது, நாளைக்கு நடக்க போகக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது சொன்னா இந்த குறிகாரனுக்கு தெரியுமா? நம்மளை பத்தி அவன் சொல்லுவானா? சாத்தியமே கிடையாது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ஷிர்க்குங்கிறது பெரிய பாவம், பெரிய லிஸ்ட். இந்த லிஸ்ட் எல்லாம் இந்த டயத்துல தாங்காது. இதெல்லாம் கூலா உட்கார்ந்து பேச வேண்டிய செய்தி. புரிஞ்சா? நம்ம சூடா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு சுருக்கமா நேரத்தில் ஞாபகம் ஊட்டுவது, 1வது தர்காவுக்கு போறது ஷிர்க்கு, 2வது என்ன, அல்லாஹ் அல்லாத மத்தவங்களுக்கு சஜதா பண்றது ஷிர்க்கு, 3வது என்ன, டைரக்டா அல்லாஹ்ட்ட துஆ செய்யாம சரியா இன்டைரக்டா கேட்கிறது ஷிர்க்கு, 4வது என்ன, குர்பானி அல்லாஹ் அல்லாத பிறந்தக்காக கொடுப்பது ஷிர்க்கு, 5வது என்ன, அல்லாஹ் அல்லாத பிறந்தக்கு நேர்ச்சி பண்ணுவது ஷிர்க்கு, 6வது என்ன, அல்லாஹ் அல்லாத பிறந்த மீது சத்தியம் பண்ணுவது ஷிர்க்கு, 7வது என்ன, தாயத்து கட்டுறது ஷிர்க்கு, 8வது என்ன, ஜோசியம் குறி கேட்பது சரியா, நியூமராஜ் கணக்கு, அந்த நியூமராஜ் கணக்கு எல்லாம் வச்சுட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம ஊர்கள் நிறைய ஊர்களை பாத்தீங்களாக்க இந்த 786 போட்டிருப்பாங்கல்ல சரியா, நிறைய பேர் போன் நம்பர்லயே கடைசியில 786 வச்சிருப்பாங்க சரியா. அவங்க வீட்டு வாசல்ல 786 போட்டிருக்கேன், அதை போட்டிருந்தாலே அவங்க முஸ்லீம் ஊருன்னு அர்த்தம் சரியா. அந்த 786 போட்டிருந்தாலே அந்த ஊடு யாரு ஊடு? அது முஸ்லீம் ஊடு அப்படிங்கிறாங்க. அது என்ன கணக்கு? அந்த நியூமராஜ் கணக்கு அப்படி காப்பி அடிச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அரபில பால் கிதாபுக்கு எடுப்பீங்க, நான் அடுத்த இந்த பால் கிதாபு மோர் கிதாபு நம்ம அடுத்த வச்சுக்கிடுவான். புரியுதா? எப்படி இங்கிலீஷ்ல அலிஃபு பே அலிஃபு என்னது இங்கிலீஷ்ல ABC அப்ப நம்பர் வச்சுக்கிட்டாங்களோ, அது மாதிரி இவங்க அஜத்துமார்களை சேர்ந்து அரபிக்கு நம்பர், எழுத்துக்கு நம்பர், அபுஜத், ஹவ்வஸ், குத்தி, களிமன், புரியுதா? அலிஃபுண்டா 1, பாண்டா 2, ஜீமுண்டா 3, தால்டா 4, ஹவ்வஸ் ஹாண்டா 5, வாவுண்டா 6, இப்படின்னு இவங்க அரபி நம்பருக்கு அரபி எழுத்துக்கு நம்பர் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இப்ப அலியக் பொண்ணு போறோம் வைங்களேன், இந்த ஐன் இருக்கும், லாம் இருக்கும், யா இருக்கும், நம்பர் வச்சுக்கிறது. அப்படி வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது எழுதுறாங்க. இந்த பா சீம் சீன் மீம் எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் நம்பர் இருக்கும்ல, பாவுக்கு ஒரு நம்பர், சீருக்கு ஒரு நம்பர், மீமுக்கு ஒரு நம்பர், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எவ்வளவு வருது? 786. புரியுதா? இப்ப 786 போட்டா என்ன அர்த்தம்? அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்த்தம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்யறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஒரு இருக்குது, 786 கல்குராமா சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாங்கன்னு இருக்குது, நீங்க 780 போட்டு சாப்பிடலாமா? அப்படி அந்த மாதிரி பிஸ்மில்லாவுக்கு போட்டியலாக்க அல்லாஹு அக்பருக்கு போட முடியும், போட முடியாதா? போட முடியுமில்ல. அல்லாஹு அக்பருக்கு 96 வரும். புரியுதா? நான் அல்லாஹு அக்பர் கட்டாம 96 புரியுதா? இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்ஹம்து சூராவுக்கு ஒரு 1500 வரும், ஒரு 1500. அல்ஹம்து சூரா ஓதாம 1500 சரி அல்லாஹ் ஏத்துக்குவானா? இருமது ஜெயில கைதிகளுக்கு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஜெயில் கைதிகளுக்கு நம்பர் கொடுக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய சிபாத்துகளுக்கு நம்பர் கொடுத்து வச்சுக்கிறோமே. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இப்படித்தான் சஹாபாக்கள் குர்ஆன்ல இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் இருக்குங்க. ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்தில் என்ன வருது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்லிட்டான், பேசாம பிஸ்மில்லாஹ் முழுசா சொல்லிட்டு போவாம இவர் நியூம் அதை காட்சி அடிச்சு நம்பர் போட்டு பண்றாங்களே, இது பக்கா என்ன ஷிர்க்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு நேரத்தை கருதி
புரியுதா? இதுக்கு மேல நான் பேசணும்னு வைங்களேன், நான் உங்கள்கிட்ட திட்டு வாங்குறோனோ இல்லையோ வேற ஒருத்தவங்களும் திட்டு வாங்கிடுவேன். புரியுதா? அதனால நிறைய கேள்விகள் இருக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. நான் ஒரு 3/4 மணி நேரத்துல முடிங்கன்னு உத்தரவு போடப்பட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என்னவோ தெரியல, ஒரு மணி நேரம் 4 நிமிஷமா போயிருச்சு, தப்பா ஓடுதுன்னு தெரியும் நினைக்கிறேன். புரியுதா? ஆனா இன்னைக்கு இவ்வளவு வச்சுக்கிறலாம், நாளைக்கு இன்ஷால்லா அடுத்த இதுல வந்து இதை இன்ஷால்லா உங்களுக்கு நான் முடிச்சிடுறேன். நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ் மன்னிக்காத, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய, நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவங்களாக இந்த இணை வைத்தல் இருக்கின்றன. இந்த இணை வைத்தலை நாம் செய்து விடாமல், ஷிர்க்கை செஞ்சாம, அந்த சாயம் கூட, அந்த வாடகை கூட நம்ம மேல பட்டதாம, முழுக்க முழுக்க இந்த அசீதா, இந்த ஈமான், இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீது இதில் முழுமையாக இருந்து அந்த ஷிர்க்கின் சாயல் கூட படாமல் கலிமாவோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் மௌத்தாக்கி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.